திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. வெல்கம் டு மை சேனல் சிவாயம். இந்த சிவாயம் சேனல்ல தேவாரத்தில் இருக்கும் ஒவ்வொரு திருமுறைகளிலிருந்தும் ஒவ்வொரு பதிகமாக மிக எளிமையான ராகத்தோடும் பண்ணோடும் நம்ம பயிற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த வரிசையில இந்த வீடியோல நம்ம பயிற்சி பண்ண போறது திருத்தாண்டகம் என்று புகழ் பெற்ற நினைந்துருகும் அடியாரை என்கின்ற பதிகத்தை நம்ம பயிற்சி பண்ண போறோம். இந்த பதிகம் 6ஆம் திருமுறையிலிருந்து திருநாவுக்கரச நாயனார் அருளிய அற்புதமான ஒரு பதிகம். இந்த பதிகம் இடம்பெற்ற தலம் நல்லூர். அதனால் இந்த பதிகம் திருநல்லூர் பதிகம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இப்போ இந்த பதிகம் எவ்வாறு தோன்றியது அப்படிங்கிறத ஒரு சிறு குறிப்பா நம்ம பார்க்கலாம். திருநாவுக்கரசருக்கு பல பெயர்கள் உண்டு. அப்பர், வாகீசர், சொல்லரசர், தமிழ்வேந்தர், நாவரசர், தாண்டகவேந்தர் என பல பெயர்களால் அழைக்கப்படும் திருநாவுக்கரசர் திருநல்லூரில் சிவபெருமானை வணங்கி எழுந்த போது அவருடைய திருமுடி மீது பரமன் தன் பதமலரை சூட்டி அருளினான். உடனே ஈசனின் இன்னருளை எண்ணி நினைந்துருகும் அடியாரை எனத் தொடங்கும் திருத்தாண்டக மாலையை சாற்றி தாண்டகவேந்தர் என்னும் திருப்பெயரையும் பெற்றார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த பதிகம். இப்பொழுது முதல் பாடலுக்குரிய பொருளை பார்க்கலாம். சிவபெருமான் தன்னை நினைத்து ஏத்தும் அடியார்களின் மனமானது அன்பின் வயத்ததாக இழகுமாறு செய்பவர், தீய வினைகளை தீர்ப்பவர், சினம் கொண்ட யானையின் தோலை உறுத்தி போர்வையாக கொண்டவர், பிறைச்சந்திரனை சூடியவர், தேவர்களால் ஏத்த பெறுவர். அப்பெருமான் தனது தேன் துளிர்க்கும் மலரன்ன திருவடியை என் தலைமேல் வைத்து தீக்கை செய்தார். அவர் நல்லூரில் வீற்றிருக்கும் ஈசன் ஆவார். நல்லூர் என்னும் திருத்தலம் பெயர் சிறப்பும் அருளி செயலின் சிறப்பும் நல்ல தன்மையுடையது என்னும் கருத்து அமைய நல்லவாறே என உணர்ந்தருளிய நயமும் அற்புதமாக அமையப்பெற்றது. 2வது பாடலுக்குரிய பொருள். சிவபெருமான் நறுமணம் கமழும் கொன்றை மலரை சடையில் சூடியவர், புலித்தோலை உடுத்தியவர், கங்கையை தரித்தவர், மழுப்படை உடையவர், காதில் குலை உடையவர், சந்திரனை தரித்துள்ளவர், உமாதேவியை வாகமாக உடையவர், யானையின் தோலை உரித்தவர், வெண்ணூல் அணிந்த திருமார்பினை அவர் நன்னலத்தையும் புரியும் திருவடியை என் தலைமீது வைத்து அருள் புரிந்தவர், அவர் நல்லூரில் மேவும் பெருமான் ஆவார். 3வது பாடலுக்குரிய பொருள். சிவபெருமான் சடைமுடியில் கொன்றை மலரை சூடியவர், எருக்க மாலை அணிந்தவர், கங்கை, ஊமத்தமலர், பாம்பு ஆகியவற்றை உடையவர், நெற்றியில் கண்ணுடையவர், மேருமலையை வில்லாகவும் மலைமகளை திருமேனியில் ஒரு பாகமாகவும் உடையவர், அப்பரமன் திருவடியை என் தலைமேல் வைத்து அருளிய நல்லூர் பெருமானே ஆவார். 4வது பாடலுக்குரிய பொருள். ஈசன் வில் போன்ற புருவ எழில் கொண்ட கங்கையை சடையின் மீது வைத்தவர், மேருவை வில்லாக கொண்டவர், திருக்கையிலை தனது உயிராக கொண்டவர், திருக்கையிலையை தனது ஊராகவும் உயிராகவும் கொண்டவர், கடவுரில் வீற்றிருப்பவர், சனகாதி முனிவர்களுக்கு அறப்பொருள்களை அறியுமாறு செய்தவர், சுடலையின் சாம்பலை பூசியவர், துறவின் நிலையை வைத்தவர், அப்பெருமான் திருவடியை என் தலைமீது சூட்டி அருளிய நல்லூர் பெருமான் ஆவர். 5வது பாடலுக்குரிய பொருள். சிவபெருமான் ஆகாயத்தில் திரிந்து கொடுமைகள் செய்த முப்புறங்களை எரித்து சாம்பலாக்கியவர், தொழுகின்ற அடியவர்களின் வினையை அருமாறு செய்பவர், துரத்தலை புரியும் தன்மையில் பற்றறுப்பவர், மன்மதனை நெற்றிக் கண்ணால் எரித்தவர், நறுமணம் கமழும் இதய தாமரையில் விளங்குபவர், நெருப்பும் வைத்திருப்பவர், கங்கை தரித்தவர், கையிலையில் திகழ்பவர், திசைகள் தோறும் விளங்கி தேவர்கள் தொழுது ஏத்துகின்ற திருவடியை எனது தலையின் மீது வைத்தவர் ஆவர், நல்லூரில் வீற்றிருக்கும் பெருமான் ஆவார். 6வது பாடலுக்குரிய பொருள். சிவபெருமான் உலகத்தில் உயிரானது வினைக்கு ஏற்ப 7 வகையான பிறவிகளை கொள்ளுமாறு வைத்தவர், உயிரை தோற்றம் செய்தவர், உயிரானது ஏகுமாறு செல்லும் நற்கதியை வைத்தவர், தேவர் கணங்களை படைத்தவர், தேவர்களால் அறிய முடியாதவாறு முறைவும் படைத்தவர்,
குறைந்த சந்திரனை வளருமாறு வைத்தவர். சினம் காமம் முதலான 6 பகைகளும் சிரவாத நெறியை படைத்து அதில் சிறக்குமாறு புரிபவர். அப்பெருமான் திருவடியை என் தலைமீது பதித்து அருள் புரிந்தவர். அவர் திருநல்லூரில் மேவும் ஈசனாவார். 7வது பாடலுக்குரிய பொருள்: ஈசன் மாறுபாடு கொண்டு போர் செய்த முப்புற அசுரர்களின் கோட்டைகளை எரித்தவர். ஒளித்திகளும் சடைமுடியின் மீது நாகத்தை வைத்துள்ளவர். திருநீறு அணிந்து திருமேனியுடையவர். கையில் நெருப்பு ஏந்தி ஆடுபவர். நெற்றியில் கண்ணுடையவர். திருக்கோயில்கள் தோறும் வீற்றிருப்பவர். கங்கை தரித்தவர். தேவர்கள் பக்தியுடன் பரவி ஏத்துமாறு புரிந்தவர். அவர் நறுமணம் கமழும் மலர் திருவடியை என் தலையின் மேல் வைத்தவர். அப்பர் பெருமான் நல்லூரில் வீற்றிருக்கும் அப்பெருமான் நல்லூரில் வீற்றிருக்கும் ஈசனாவர். 8வது பாடலுக்குரிய பொருள்: சிவபெருமான் பூவுலகத்தில் மலைகளும் கடல்களும் விளங்குமாறு செய்தவர். மாணிக்கத்தை கண்டு விளங்கும் அரவத்தை உடையவர். திருவேடம் கொண்டு மேவுபவர். நீலகண்டராக திகழ்பவர். 8 தோள்களை உடையவர். நிலம், நீர், காற்று, விசும்பு, ஆகாயம் என யாவும் கலந்து மேவுபவர். இந்நாள் என்னை நினைந்து திருவடியை என் தலைக்கு மேல் வைத்தவர். அப்பெருமான் நல்லூரில் வீற்றிருக்கும் ஈசனாவார். 9வது பாடலுக்குரிய பொருள்: சிவபெருமான் சூரிய சந்திரர்களை வானில் திகழ வைத்தவர். என் திசைகளும் மேல் கீழ் என 2ம் ஆக 10 திசைகளும் திகழப் புரிபவர். தேவர்களால் ஏத்தப்படுபவர். தவச்சீலமும் குருமுகமாக உணர்த்தப்படுகின்ற மறைபொருளும் நிலவுமாறு செய்பவர். காலனை காலால் உதைத்து அழித்த பெருமை உடைய திருவடி உடையவர். இடபவாகனத்தில் வீற்றிருப்பவர். அவர் திருவடி மலரை என் தலைமேல் சூட்டியவர். அப்பெருமானை திருநல்லூரில் மேவும் ஈசன் ஆவார். 10வது பாடலுக்குரிய பொருள்: சிவபெருமான் சடைமுடியின் மீது பாம்பு, சந்திரன், கங்கை, கொன்றை மலர் ஆகியனவற்றை கொண்டு விளங்குபவர். பணிந்து ஏத்தும் வானவர்களுக்கு நற்பரிசாக இன்பத்தை வழங்குபவர். சுடலையின் சாம்பலை அணிபவர். அழகிய திருக்கோலம் உடையவர். ஓம்புவதற்கு அரியதாகிய தீய வினைகளை தீர்ப்பவர். உமாதேவியை ஒரு பாகமாக கொண்டு விளங்குபவர். அப்பெருமான் தேவர்களாலும் நம்மாலும் பரவப்படுபவர். அவர் திருவடியை என் தலையின் மீது வைத்து அருளியவர். அப்பரமன் நல்லூரில் வீற்றிருக்கும் ஈசனாவார். 11வது பாடலுக்குரிய பொருள்: சிவபெருமான் அலை வீசுகின்ற 7 கடல்களை படைத்தவர். ஒளித்திகளும் கைலை மலையை எடுத்த ராவணனுடைய தோளும் முடியும் ஒரு விரலால் அழுத்தி நையுமாறு செய்தவர். இறைவா என்று அவ்வரக்கன் ஏத்தி புலம்ப அருள் தன்மையுடன் போர் வாசனை அழித்தவர். புகழ் முதலான செல்வங்களை கொள்ளுமாறு செய்தவர். அப்பரமன் தனது திருவடியை என் தலைமேல் வைத்தவர். அவர் நல்லூரில் வீற்றிருக்கும் ஈசனாவார். இவ்வளவு புகழ் வாய்ந்த பொருள் வாய்ந்த அருமையான இந்த பதிகத்தின் பொருள் திருநல்லூரில் இடம்பெற்ற இந்த தலத்தின் இடம்பெற்ற பாடலின் பொருளை நாம் பார்த்தோம். இப்பொழுது இந்த பதிகத்தை நாம் பயிற்சி பண்ணலாம். திருத்தாண்டகம் என்று புகழ்பெற்ற திருப்பதிகத்தை இப்பொழுது நாம் பயிற்சி பண்ணலாம். இந்த பதிகம் திருநல்லூர் பதிகம் என்றும் அழைக்கப்படுகின்றது. திருநாவுக்கரசர் பெருமான் நல்லூர் என்கின்ற தலத்தில் பாடியதால் இது திருநல்லூர் பதிகம் என்றும் அழைக்கப்படுகின்றது. இந்த பாடல் பதிகத்தினுடைய பண் குறிஞ்சி, ராகம் அரிகாம்போதி. நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார். சினந்திருகு களிற்றுரிவை போர்வை வைத்தார், செழுமதியின் தளிர் வைத்தார் சிறந்து வானோ. இனந்துருவி மணி மகுடத்து ஏறதுற்ற இனமலர்கள் போதவிழ்ந்து மதுவாய்ப்பில்கி
நனைந்தனைய திருவடியின் தலைமேல் வைத்தார் நல்லூரும் பெருமானார் நல்லவாறே. பொன்னலத்தனருங் கொன்றை சடைமேல் வைத்தார் புலியுரியின் அதழ் வைத்தார் புனலும் வைத்தார் மண்ணலத்த திரள் தோள் மேல் மழுவாள் வைத்தார் வார்காதில் குழை வைத்தார் மதியும் வைத்தார் மின்னலத்த நுண்ணிடையார் பாகம் வைத்தார் வேளத்தின் உரி வைத்தார் வெண்ணூல் வைத்தார் நன்னலத்த திருவடியின் தலைமேல் வைத்தார் நல்லூரும் பெருமானார் நல்லவாறே. தோடேரும் மலர் கொன்றை சடைமேல் வைத்தார் துன்னெருக்கின் வடம் வைத்தார் துவலை சிந்த பாடேறு படுதிரைகள் எரிய வைத்தார் பனிமத்த மலர் வைத்தார் பாம்பும் வைத்தார் சேடேறு திருநுதன் மேல் நாட்டம் வைத்தார் சிலை வைத்தார் மலை பெற்ற மகளை வைத்தார் நாடேறு திருவடியின் தலைமேல் வைத்தார் நல்லூரும் பெருமானார் நல்லவாறே. வில்லருளி வரு புருவத்து ஒருத்தி பாகம் பொறுத்தாகி விரிசடை மேல் அருவி வைத்தார் கல்லருளி வரி சிலையா வைத்தார் ஊரா கையிலாய மலை வைத்தார் கடவுர் வைத்தார் சொல்லருளி அறம் நால்வர்க்கு அறிய வைத்தார் சுடுசுடலை பொடி வைத்தார் துறவி வைத்தார் நல்லருளால் திருவடியின் தலைமேல் வைத்தார் நல்லூரும் பெருமானார் நல்லவாறே. விண்ணறியும் திரிபுரங்கள் எரிய வைத்தார் வினை தொழுவார் கர வைத்தார் துறவி வைத்தார் கண்ணெறியார் காமனையும் பொடியா வைத்தார் கடிகமல மலர் வைத்தார் கையிலை வைத்தார் திண்ணெறியும் தன் புலனும் உடனே வைத்தார் திசை தொழுது மிசையமர திகழ்ந்து வாழ்த்தி நன்னறிய திருவடியின் தலைமேல் வைத்தார் நல்லூரும் பெருமானார் நல்லவாறே. உற்றுளவு பிணியுலகத்து எழுமை வைத்தார் உயிர் வைத்தார் உயிர் செல்லும் கதிகள் வைத்தார் மற்றமரர் கணம் வைத்தார் அமரர் காணா மறை வைத்தார் குறை மதியம் வளர வைத்தார் செற்றமரர் ஆர்வமோடு காமலோபம் சிரவாத நெறி வைத்தார் துறவி வைத்தார் செற்றமலி ஆர்வமோடு காமலோபம் சிரவாத நெறி வைத்தார் துறவி வைத்தார் நற்றவர் சேர்த்திருவடியின் தலைமேல் வைத்தார் நல்லூரும் பெருமானார் நல்லவாறே. மாறுமலைந்தாரணவம்
எரிய வைத்தார். மாறுமலைந்தாரமும் எரிய வைத்தார். மணிமுடிவேல் அற வைத்தார் அணிகொள்மேனி. நீருமலிந்தெரியாடல் நிலவ வைத்தார். நெற்றி மேற்கண் வைத்தார் நிலையம் வைத்தார். ஆறுமலைந்தரு திரைகள் எரிய வைத்தார். ஆர்வத்தால் அடி அமரர் பரவ வைத்தார். நாறுமலர் திருவடியின் தலைமேல் வைத்தார். நல்லூரெம் பெருமானார் நல்லவாரே. குலங்கள் மிகும் அலை கடல்கள் ஞாலம் வைத்தார். குருமணி சேரர வைத்தார் கோலம் வைத்தார். உலங்கிளரும் அரவத்தின் உச்சி வைத்தார். உண்டருளி விடம் வைத்தார் என் தோள் வைத்தார். நிலங்கிளரும் புனல் கணலுள் அணிலம் வைத்தார். நிமிர் விசும்பின் மிசை வைத்தார் நினைந்தார் இன்னார். நலங்கிளரும் திருவடியின் தலைமேல் வைத்தார். நல்லூரெம் பெருமானார் நல்லவாரே. சென்றுருளும் கதிர் இரண்டும் விசும்பில் வைத்தார். திசை பத்தும் இரு நிலத்தில் திருந்த வைத்தார். நின்றருளி அடியமரர் வணங்க வைத்தார். நிறைதவமும் மறை பொருளும் நிலவ வைத்தார். கொன்றருளி கொடுங்கூற்றம் நடுங்கியோட குறைகளர் சேவடி வைத்தார் விடையும் வைத்தார். நன்றருளும் திருவடியின் தலைமேல் வைத்தார். நல்லூரெம் பெருமானார் நல்லவாரே. பாம்புரிஞ்சி மதி கிடந்து திரைகள் ஏங்க பணிக்கொன்றை சடை வைத்தார் பணி செய்வானோர். ஆம்பரிசு தமக்கெல்லாம் அருளும் வைத்தார். அடுசுடலை பொடி வைத்தார் அழகும் வைத்தார். ஓம்பரிய வல்வினை நோய் தீர வைத்தார். உமையொரு பால் வைத்தார் உகந்து வானோர். நாம் பரவும் திருவடியின் தலைமேல் வைத்தார். நல்லூரெம் பெருமானார் நல்லவாரே. குலங்கிளரும் வரு திரைகள் ஏழும் வைத்தார். குருமணி சேர்மலை வைத்தார் மலையை கையால். உலங்கிளர எடுத்தவன் தோள் முடியும் நோவ ஒரு விரலால் உற வைத்தார் இறைவா என்று. புலம்புதலும் அருளொடு போர் வாழும் வைத்தார். புகழ் வைத்தால் புரிந்தாளா கொள்ள வைத்தார். நலங்கிளரும் திருவடியின் தலைமேல் வைத்தார். நல்லூரெம் பெருமானார் நல்லவாரே. புலம்புதலும் அருளொடு போர் வாழும் வைத்தார். புகழ் வைத்தார் புரிந்தாளா கொள்ள வைத்தார். நலங்கிளரும் திருவடியின் தலைமேல் வைத்தார். நல்லூரெம் பெருமானார் நல்லவாரே. நல்லூரெம் பெருமானார் நல்லவாரே. திருச்சிற்றம்பலம்.
இவ்வளவு அருமையான பொருள் படைத்த இந்த பதிகத்தை நாம் தினமும் பாராயணம் செய்து இறைவன் அருளை பெறலாம். அடுத்த வீடியோல அடுத்து ஒரு இனிமையான ராகத்தோடு அமைந்திருக்கும் பதிகத்தோடு நம்ம மீட் பண்ணலாம். இந்த சிவாயம் சேனலை இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, ஷேர் பண்ணி, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அடுத்தடுத்த நோட்டிபிகேஷன்ல அடுத்தடுத்த பதிகங்களை எளிமையான முறையில் நம்ம பயிற்சி பண்ணலாம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி.